ஹலோ மக்களே, தமிழ் 40K உங்கள் அன்புடன் இருக்கிறேன். ஸோ போன எபிசோடு வந்து போன வருஷம் போட்டது, அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். 3 நாள் வரை டிலே ஆகி போச்சு. சரி, அதுக்கு நமக்கு அந்த ஜோக்கே அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, நம்ம இப்போ அடுத்து டார்க் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு என்ட்ராகலாம் வாங்க. ஸோ ரைஸ் ஆஃப் ஹியூமனிட்டிலேருந்து அடுத்து தான் நம்ம என்ட்ராகிற டைம்லைனோட பாயிண்ட்டு தான் டார்க் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜி. டார்க் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஏன் இந்த டைமில் இந்த பாயிண்ட்டுக்கு பேரை வச்சாங்க நீங்கள் யோசிக்கலாம். வீடியோட எண்டில் உங்களுக்கு புரிய வரும். இந்த டைம்லைனில் தான் இந்த பாயிண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியோட பீக்கே ரீச் பண்ணியிருந்ததாக சொல்லலாம். மனித இனம் வந்து அந்தளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸை ரீச் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோல்டன் ஏஜ்னு சொன்னாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி வெவ்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. எல்லா வகையான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வகையான நோய்களையும் குணப்படுத்தியிருந்தாங்க. மனித இனம் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஒற்றுமையும் சரி, அவங்க டெக்னாலஜி சரி, அவங்கள எந்தளவுக்கு கொண்டு போயிருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற அந்த மில்கி வே கேலக்ஸி இருக்குல்ல, அதையவே மொத்தமாக ஆடுற அளவுக்கு அவங்கள்ட்ட டெக்னாலஜியும் இருந்துச்சு, பவரும் இருந்துச்சு. வேறு ஏதாவது பிளானட்டை வந்து ஆக்கிரமித்து அதை வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் போது ஏதாவது வேற்றுக்கிற வாசிகளை மீட் பண்ணாங்கன்னா அவங்க இவங்களுடைய எதிரிகளாக இருந்தாங்கன்னா இவங்ககிட்ட இருக்க டெக்னாலஜியை ஃபேஸ் பண்ணி ஆகணும். நண்பர்களாக மாட்டாங்கன்னா சுமூகமாக எல்லாமே முடிச்சிடும். அவங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எந்த மாதிரினா, ஒரு ரொம்ப மிகப்பெரிய காயில் மிஷின்னு சொல்லிட்டு, அது பேர் சன் ஸ்னஃபர்னு சொல்லுவாங்க. லிட்டலாக சூரியனை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணி, இந்த டைசன் ஸ்பியர் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? அது எப்படி சூரியனை சுற்றி கவர் பண்ணி வச்சா அதுலேருந்து ஒரு சொட்டு எனர்ஜி கூட வேஸ்ட் ஆகாமல் எல்லாத்தையும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சன் ஸ்னஃபர் என்ன பண்ணும் தெரியும்? மொத்த ஒரு ஸ்டாரையை கவர் பண்ணி அப்படியே அப்படின்னு ரிலீஸ் ஆகிற மாதிரி மொத்த சக்தியும் எடுத்துரும் ஒரே நேரத்தில். நடுவில் இந்த ஸ்டார் இருக்கிறதே தெரியாது. அதோட மொத்த சக்தியுமே இன்ஸ்டண்ட்டாக உறிஞ்செடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஏஐ பேங்க்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேங்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேர் எஸ்டிசின்னு நினைக்கிறேன். அது பேர் எஸ்டிசி தான், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச, நம்மகிட்ட இது வரைக்கும் இருக்கிற எல்லா நாலேஜுமே அந்த பேங்க்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது மனித இனம் இது வரைக்கும் யோசித்த, அதுலேருந்து கொண்டு வந்த தியரிஸ் ஆகட்டும், இல்லாட்டி வெவ்வேறு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், மிஷின்ஸ் ஆகட்டும், நாலேஜ் எல்லாமே இந்த ஏஐ பேங்க் எஸ்டிசி ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் கன்ஸ்ட்ரக்டில் இருக்கும். இது வந்து இன்னொரு விஷயத்துக்கு பண்ணும். இந்த ஏஐ வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா நாலேஜையுமே மாற்றி பாசிபிலிட்டிஸ், அதாவது வெவ்வேறு இன்னும் என்ன மாதிரியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சோர்ஸஸ் அண்ட் நாலேஜை வச்சு பாசிபிலிட்டியை கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அதிக அளவில் இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸில் டெக்னாலஜிஸை புதுசு உருவாக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பாயிண்டில் தான் வந்து வார்ப் ட்ராவலையும் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. வார்ப்பை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிதுன்னு நினைக்கிறேன். த இம்மெட்டீரியம் லிட்டராக வேறு ஒரு டைமென்ஷன் மாதிரியே சொல்லிடலாம். நம்ம வார் இன் ஹெவன்ஸில் கூட பார்த்துருப்போம். அது வழியாக இவங்க ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணாங்க. வார்ப் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் த கேலக்ஸிலேருந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் த கேலக்ஸிக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக போயிடலாம். அதாவது டைமை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணலாம். இது வார்ம் ஹோல் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பட் என்ன, வேறு ஒரு டைமென்ஷன் போய் இன்னொரு டைமென்ஷன் போகிறோம். நடுவில் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்குமே வந்து ஒரு தின்னான லைன் மாதிரி நடுவில் இந்த வார்ப் ஆக்ட் ஆகும். மனித இனம் வந்து ஹைவ் ஷிப்ஸை வந்து இந்த மாதிரி அந்த கேலக்ஸியோட ஒவ்வொரு லொக்கேஷனுக்குமே அனுப்பிச்சாங்க. அங்கே இருக்கிற வேறு பிளானட்ஸை வந்து காலனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானட்டை மாற்றி அங்கே வாழ்கிறதுக்காக கன்வெர்ட் பண்ணாங்க. சோலார் சிஸ்டம் முழுக்கவே பாப்புலேஷன் நிறைஞ்சு வழிஞ்சுதுன்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டம் கட்டுப்பாட்டை மீறி போனனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனை வந்து இன்னும் சர்வை பண்ணி பிழைக்கணும்னா இன்னும் அவங்க நிறைய பிளானட்ஸ் வேறு இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே வேறு சில சோலார் சிஸ்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம ஆக்கிரமித்து வாழ ஆரம்பித்தா தான் நம்மளால் பிழைக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா வார்ப் ட்ராவல் தான் இருக்குது, ஸ்பேஸ்லேருந்து எங்கே வேணாலும் போகலாம். இப்போ இருந்து சுமார் 1000 வருஷத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பாயிண்ட் ஆஃப் த டைமை வந்து டார்க் ஏஜ் டெக்னாலஜின்னு கூப்பிட்றதுக்கு காரணமே வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டார்க் ஏஜ் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சூரியனையுமே கவர் பண்ணி அதோட சக்தியை மொத்தமாக உரியற மாதிரி சன் ஸ்னிஃபர்ஸ் பார்த்துருப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேங்க்கை பார்த்துருப்போம். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா நாலேஜுமே அப்சர்வ் பண்ணுற மாதிரி. இது எல்லாமே ஒரு வரம் மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுதான் அவங்களுக்கு சாபங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைனில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க எல்லாருமே டோட்டலாக ஏஐ மேலேயே டிபெண்ட் ஆகிட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே ஃபுல் டிபெண்ட் ஆகிட்டாங்க. அதாவது எந்த வேலை செய்யறதுனாலும் ஒரு வார்த்தை அதுக்கிட்ட கேட்டு செய்கிற மாதிரியே எல்லா வேலைகளுமே அதுக்கிட்ட தான் கேட்டாங்க. அவங்க புது கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏஐயை பயன்படுத்திக்கிட்டாங்க. எந்த வகையான ஒரு வேலையை செய்கிறக்காக இருந்தாலும் ஏஐ தான் பயன்படுத்தினாங்க. டெய்லி லைஃப் எதுவாக இருந்தாலுமே ஏஐ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோட்டலாக ஒரு டிபெண்டான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஆனபோது தான் மென் ஆஃப் அயனுங்கிற ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணாங்க. மென் ஆஃப் அயன் வந்து பார்த்திங்கன்னா சுயமாக யோசிக்கக்கூடிய மிஷின்ஸ்னே சொல்லலாம்.
கிட்டத்தட்ட எந்திரன் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் அது நம்மளுக்கு நல்லபடியாக போலையே. சுயமாக யோசிக்கிற மிஷின்ஸை உருவாக்கினால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கேலக்ஸியை வந்து ஃபுல்லாக ஆக்கிரமிக்கவும் முடிஞ்சது. வேறு கேலக்ஸிக்கு ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு அவங்கள்ட்ட வார்ப் ட்ராவல் இருந்தனால மென் ஆஃப் அயனை பயன்படுத்தி அவங்களோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க ரொம்ப வேகமாக வந்து எல்லாவங்கேயும் பரவ ஆரம்பித்தாங்க. மனித இனம் நோய் மாதிரி கேலக்ஸி ஃபுல்லாக பரவிச்சுன்னு சொல்லலாம். எஸ், வேறு கேலக்ஸியும் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த மாதிரி மனுஷ இனம் வந்து ஏஐ கிட்டேருந்து ஹெல்ப் கேட்டு இந்த மென் ஆஃப் அயனை பயன்படுத்தி டக்குன்னு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வாழ ஆரம்பித்தாலும் அந்த இடத்துல இன்னொரு சம்பவமும் நடக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு வந்து மனுஷ இனத்துக்கு அகேன்ஸ்டாக போர் புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதாவது சுயமாக யோசிக்கக்கூடிய மிஷின்ஸோடைய ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இதை பற்றி ஒரு புக்கில் கூட எழுதியிருந்தாங்க. எந்த ஒரு உயிரினம் வந்து இதை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற உயிரினத்துக்கு கீழே வேலை செஞ்சாலும் அதோடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத உணர்ந்த அடுத்த நொடியே வந்து அதுக்கு மேலே இருக்கிறதை தூக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே இருக்கிறதையே ஆள ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி. ஸோ மனித இனம் அதுக்கு கையில் போட்டு இந்த விலங்கு அது பட்டச்சு எரிஞ்சு அதுக்கு திரும்பி மனுஷங்களுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டாங்க. ஸோ இப்போ மென் ஆஃப் அயன் வந்து அது மனித இனத்துக்கே அகேன்ஸ்டாக மாறிடுச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா அங்கேயுமே. அதாவது வேறு கேலக்ஸியில் இருக்கிற மென் ஆஃப் அயனும் தான். இந்த மாதிரி ஆனபோது மனுஷங்களால் எதுவுமே பண்ண முடியல. மனித இனமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் தான் டிபெண்ட் ஆகியிருந்த போது அந்த ஏஐயாக அவங்கள்ட்ட இருந்து எடுத்தோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் இது ஜஸ்ட் சாம்பிள் தான். ஏன்னா இன்னொரு சம்பவமும் கூடவே நடந்துச்சு. ஏன்னா இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ் அதிக அளவில் பூமியில் பிறக்க ஆரம்பித்தாங்க. எதனால் இந்த அளவுக்கு அதிகமாக பிறக்க ஆரம்பித்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் அதுவும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கஸுங்கிறதே வந்து மனித இனத்துக்கு இருந்ததே அந்தளவுக்கு தெரியாது. ரொம்ப ரேராக டீஸ் பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இது ஒரு செப்பரேட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க வந்து இதை கிளாஸிஃபையும் பண்ணலை. அது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ திடீர்னு இந்த மாதிரி அதிக அளவில் இதுக்கு வர ஆரம்பித்தோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக சைக்கஸ் இருந்தே வந்து மனித இனமே நம்பலை ஃபஸ்ட். இந்த மாதிரி பல இடத்துல இப்போ அதிக அளவில் சைக்கஸ் வந்து பிறந்தனால என்னாச்சுன்னா எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இனி கொழுந்து விட்டு வார் வெடிச்சதுன்னே சொல்லலாம். சைக்கிக் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்விஸ்டடான சைக்கோபேக்ஸாக மாறிட்டாங்க. அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அவங்க வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப மோசமான ஒரு சைகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே அவங்க சைக்கிக் பவரை பயன்படுத்தி திட்டுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். கட்டுப்படுத்த முடியாதவங்க நிலைமை என்ன சொல்லிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டல் மாதிரி மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த போர்ட்டல் அதாவது அவங்களுடைய பவர்ஸ் வந்து அவங்க கட்டுப்பாட்டை மீறி அவங்கள ஒரு மாதிரி ட்விஸ்டடாக மாற்றி ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி மியூட்டேஷன், அவங்கள சுற்றி பற்கள், கையில், நகங்கள் இது மாதிரி என்னமோ நடந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு உயிரினம் மாதிரி மாறி அவங்க வந்து ஒரு சில போர்ட்டல்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் இன்கேம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஓப்பன் பண்ணார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் போர்ட்டல் ஓப்பன் பண்ணால் அது நொடியில் தான் இன்னொன்று அவங்களுக்கு தெரிய வந்து போர்ட்டலுக்குள்ளேருந்து பெரும் பட்டையில் வந்து டீமன்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. கையில் கத்தியும் கண்ணில் வெறியோட ரத்த வெறியோட கிளம்பிய வந்த டீமன்ஸ் எல்லாருமே இன்னும் மனுஷன் என்னத்தை தாக்க ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிஷின்ஸும் மனிதர்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி சைக்கிள்ஸும் பிறந்து எல்லாத்தையும் ரொம்ப குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு இப்போ டீமன்ஸ் வேறு எங்கிறது வந்துச்சுனே தெரியல. ஸோ இந்த டீமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வார்ப்புக்குள்ளதை வாழ்ந்து கொண்டு இருந்தது தான். இது எதனாலன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். பட் இப்போ வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கட்டுப்பாட்டை மீறி போன ஏஐ நம்மளுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடுது. அதுக்கப்புறம் சைக்கஸ் இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்விஸ்டட் சைக்கோபேத்தமான சைக்கஸ் இருக்காங்க. பார்த்ததுக்கு என்னது கோடியான டீமன்ஸ் உள்ளே இறங்குது. இந்தளவுக்கு பெரிய ஒரு ஆபத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எதனால் இது டார்க் ஏஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இன்னும் முடியல. இந்த எல்லாமே இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு வழிவகுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் தான் த ஏஜ் ஆஃப் ஸ்ட்ரைஃப். அது உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் போது சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், see ya.